ஹாய், வெல்கம் டு ட்ராவல் வித் கேகே. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலைக்கோயில் வந்திருக்கோம். மலைக்கோயில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்னைக்கு மார்கழி ஒன்று இல்லையா? மார்கழி ஒன்றுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. மார்கழி 1ஆம் தேதி காலையில் வந்து கோவிலுக்கு போகிறது ரொம்ப வழக்கம். அது அந்த காலத்துலேருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களாம் காலையிலேயே 5 மணி 4 மணிக்கே நாங்கள் ஏந்திரிச்சு சாணி கழிச்சு கோலம் போட்டு வெளியில் 2 விளக்கு ஏற்றுவோம், பூசணி பூ வைக்குவோம், கோலத்தில் வைப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவில், ஊர் உள்ளே இருக்கிறோம். ஊர் உள்ள விநாயகர் கோயில், அம்மன் கோவில், எல்லா கோயிலும் ஊர் உள்ளே இருக்கும். எல்லா கோவிலும் அந்த கோவிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வருவோம். அது வந்து நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து செய்யுது. கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதேமாதிரி இங்கே சிட்டிலையும் அதே நடக்குது. இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நம்ம மலைக்கோயில் வந்திருக்கோம், சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப கூட்டம், நல்லா இருந்தது, சூப்பராக ஒரு தரிசனம் நடந்தது. நான் ரொம்ப ரஷ்ஷு, லைன் நின்று சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தப்போ தான் வெளியே வந்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மார்கழி சிறப்பு என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வருஷன்றது தேவர்களுக்கு வந்து ஒரு நாள் மாதிரி. அதே மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து ஏந்திரிச்சு 5 மணி அப்படி ஏந்திரிச்சு வாசக்குட்டி கோலம் போட்டு, அதே மாதிரி வாசப்பில் 2 பக்கம் விளக்கேற்றி, பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சு நம்மளுடைய வேண்டுதலை வந்து நம்ம வேண்டனோம்னா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி ஏந்திரிக்கிற நேரம்னு சொல்லுவாங்க. தேவர்கள் ஏந்திரிச்சு அவங்க எல்லா உலா வந்து நைட்டுக்கு எல்லா இடமும் உலா வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க ஏந்திரிப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஏந்திரிச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணோம்னா, அந்த மார்கழியில கோவில் போயிட்டு கும்பிட்டு, கோவில் போய் நம்மளுடைய வேண்டுதலை சாமிகிட்ட கும்பிட்டு வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்ம நினைச்சது நடக்கும், வேண்டது நடக்கும். நம்ம குடும்பத்துக்கும் நல்ல ஒரு கடவுளுடைய அருள் நல்லா கிடைக்கும். அதனால இந்த மார்கழி ரொம்ப சிறப்பான மாதம். அது மாதிரி தேவர்கள் வந்து இந்த மாசத்துல ரொம்ப எல்லாருக்கும் அருள் புரிவாங்க. அதனால நம்ம ஒரு கோவிலுக்கு போறது ரொம்ப சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.